பூர்வீக இடம் ஒன்று இருக்குது. பூர்வீகத்தில் போய் இருந்தால் ஹெல்த் சிக் வந்துடுது, உடல் உபாதை வந்துடுது, கேன்சர் உட்பட. இல்லை பூர்வீகத்தில் வீடு ஒன்று இருக்குது, 4 பேர் பங்கு விற்று போட்டு எல்லாத்துக்கும் கடன் இருக்குது, கட்டிடலாம் பார்த்தா விற்கவே மாட்டேங்குது. பூர்வீக இடம் இருக்குது, அதை போய் கட்டலான்னு பார்த்தா கட்ட முடியல. ஒரு இடத்துல வாங்கி வீடை பாதியில் கட்டி லிண்டல் வந்து மோல்டையும் போட்டு நிலகால் வைக்கிற டைம் அல்லது குடிபோறதுக்கு முன்னாடி அல்லது குடிபோன சில மாதங்களில் இறந்து போயிட்டாங்க. யார் முக்கியமானாலும் அவர் அல்ல வீட்டில் பெரியவங்க. இது எல்லாமே பிதுர் சாபத்தினுடைய அறிகுறி. அதே போல் ஆண் வாரிசு எங்களுக்கு இல்லைங்க, பொம்பளை பிள்ளையாக இருக்குது. எங்கள் வம்சத்தில் யாரோ ஒருத்தருக்கு திருமணம் ஆகாமே இருக்குது, யாரோ ஒருத்தர் திருமணம் ஆகாமல் இருந்து இறந்து போயிடுறாங்க. தொழில் அமைய மாட்டேங்குது. எல்லாருமே பிஸ்னஸ் பண்ணுறோம், தொழில் பண்ணுறோம், ஆனால் பெருசாக பண்ண முடியல. ஏதோ வரவுக்கு செலவுக்கும் வகுத்துக்கு சரியாகப்படுது. பெருசாக பண்ணலான்னா முடிய மாட்டேங்குது. நானும் உழைக்கிறேன், சம்பாதிக்கிறேன், பணம் பண்ணுறேன், சீட்டை போடுறேன், அத்தனையும் பண்ணுறேங்க. ஒரு சென்ட் இடம் வாங்க முடியல. இது ஒரு தோஷத்தினுடைய அறிகுறிகள். தீராத கடன்லையே இருக்கேன், இல்லை வரவுக்கு செலவுக்கு சரியாக இருக்குது, இல்லை என்னால் முன்னேற முடியல, நான் கரெக்டாக எல்லாம் பண்ணுறேன், ஆனால் ஏதோ ஒன்று மிஸ் ஆகுதுங்க அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா அது கண்டிப்பாக பிதுர் தோஷம்.